ஹலோ கைஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்டி தான் நம்ம இப்போ தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். கூடவே இதோட ரீட் அண்ட் ரைட் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவோங்க. இப்போ வாங்க இந்த எஸ்எஸ்டியை அன்பாக்ஸ் பண்ணிப்போம். இது பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் பிராண்டோட BX500ங்கிற SSD. இது பார்த்தீங்கன்னா 500 GB. இதே இதில் MX500 வந்து அது இதோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்தபடி அதுவும் பெர்ஃபார்ம் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கிறது. டெஸ்டிங் அதுக்கப்புறம் இன்னொரு லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். பட் பார்த்திங்கன்னா இன்னும் 1 TB SSD வந்து கேட்டிருக்கேன். அது வந்து இன்னும் கிடைச்சதும் அதுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் வரும். இது பார்த்திங்கன்னா அவங்களோட பிசியோட பூட்டிங் ஸ்பீடை வந்து ஆப்டிமைஸ் பண்ணும், அதாவது ஸ்பீடு வந்து கொடுக்கும். சேம் டைம் பார்த்திங்கன்னா லைஃப் டைமும் கொஞ்சம் அதிகம்தான். இப்போ இதோட பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஷாப்பில் வாங்கினாலும் இப்படி தான் இருக்கும், ஆன்லைனில் வாங்கினாலும் இப்படி தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். கூடவே ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் டெஸ்ட்டையும் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளாடி இருக்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் தனியாக இருக்கும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா க்ரூஷியல் SSD அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடில் தான் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் புக் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோடையது நம்மளோட எலிமருந்து சீட்டு, அதாவது இதோட மேனுவல். இது வந்து வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகலாம், ஏதாச்சும் இதில் கற்றுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட SSD. ஸோ நம்ம SSD இப்படி தான் இருக்கும். க்ரூஷியலோட BX உங்களோட லோகோ தெரியும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் பேக் சைடு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதான் இதோட பேக் சைடு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா 2.5 SSD, அதாவது அது இன்ச்சு 5 வாட் 1.7 ஆம்பியர் வந்து பவர் வந்து இதுக்கு வந்து கொடுக்கணும். ஷார்ட்டாக 6 GB/s போட்டிருக்காங்க. அதுதான் எனக்கு இது வரைக்கும் என்னென்னு தெரியல. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து ஆன்லைனில் போட்டிருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 550 MB/s, ரீடுக்கும் ரைட்டுக்கு 500 MB/s போட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் டெஸ்ட்டு பார்க்குற டைம் வந்து கண்டிப்பாக இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதான் என்னங்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுற ப்ளேஸ், அதுக்கப்புறம் சாட்டா கேபிள் கனெக்ட் பண்ணுறது, இது நம்ம வந்து லேப்டாப்லேயே வந்து இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஹார்டுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிவங்க, கண்டிப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும், 100% ஸ்பீடு கிடைக்கும். அதுக்காக ரொம்ப ஸ்பீடு கிடைக்கும், ஆன் பண்ண உடனே வந்து உள்ளே வந்து போய் நிற்கும் அந்த மாதிரி நினைக்காங்க. அதாவது உங்கள் பிசி ஒரு லேப்டாப் ஆன் பண்ண உடனே நம்மளோட விண்டோஸ் பேஜில் வந்து நிற்கும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. டைம் எடுக்கும், அதாவது செகண்ட்ஸில் வந்து லோட் ஆகும். உங்களோட ஹார்டுக்கோட இது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். கூடவே பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் வந்து நல்ல பிராண்டு, க்ரூஷியல் பிராண்டு, நல்ல பிராண்டு. சேம் டைம் வந்து இதை வந்து ரேட்டை கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் இப்போ வந்து SSD ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே வாங்க பாருங்கள், நல்லது பார்த்து வாங்க. இதுவும் நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. இது ரேட்டு கம்மி, இல்லை உங்களுக்கு இது ரெண்டும் பெட்டராக ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ SSD எல்லாமே ரேட் வந்து குறைஞ்சிட்டே வருது. 1 TB BX500ல் MX500 ஒரு மாடல் உண்டு. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5300 தான். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இதோட லிங்கை நான் வந்து கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. SSDயை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் அவங்களே வந்து மேனுஃபேக்சராக கொடுத்துருப்பாங்க, அதாவது இவ்வளோ தான் டெம்பரேச்சர் இருக்கணுங்கிறது. SSD பார்த்திங்கன்னா 0 to 70 டிகிரி வரைக்கும் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது அவ்வளோ டெம்பரேச்சர் வந்து போகலாம். அதுக்கு மேலே போனால் அது வந்து சேஃப் கிடையாது, இதோட லைஃப் டைம் வந்து குறைய தொடங்கும். சேம் டைம் வந்து ப்ளூ ஸ்க்ரீன் அடிக்கும், ஹெல்த் குறையும், பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகும், எல்லா ப்ராப்ளமும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். சேம் டைம் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் டைம் ஏதாச்சும் கிராஷ் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து SSD வந்து டேமேஜஸ் ஆகும். ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லை, உள்ளாடி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே கிராஷ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஹெல்த் வந்து மோஸ்ட்லி வந்து குறையும். பட் ஹார்டுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஹெல்த் குறையும். பட் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மட்டும் இல்லை, இதோட பெர்ஃபார்மன்ஸ் செக்ஷனும் குறையும். சப்போஸ் அதெல்லாம் எப்படி செக் பண்ணலாங்கிறது தெரியலைன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஹார்டிஸ்க் சென்டினல்ங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம செக் பண்ணலாம், அதோட ஹார்டிஸ்க் ஹெல்த் எப்படி நம்ம செக் பண்ணலாம் எல்லாமே நம்ம வந்து போட்டுருவோம். அதோட லிங்க்ஸ் பார்த்திங்கன்னா ஐகாலில் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதோட ரீட் அண்ட் ரைட் டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம SSDயோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் டெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் டிஸ்க் மார்க்குங்கிற சாஃப்ட்வேர் தான்.
இதோட அஃபிஷியல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிவாங்க. இப்போ நம்ம வந்து எஸ்எஸ்டி வந்து எக்ஸ்டர்னலில் வந்து கனெக்ட் பண்ணிப்போம். நான் வந்து அடாப்டர் வச்சுருக்கேன். ஸோ வந்து அடாப்டர் வச்சு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அடாப்டர் வச்சு கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வேறு அடாப்டர் ஆர் மாற்றி ஏதாச்சும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ரீட் ஒன்லிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். அது போயிடுச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஸ்எஸ்டி வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் வந்து புதுசாக ஒன்று கனெக்ட் பண்ணிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு வந்து திஸ் பிசிக்குள்ளே வராது. அதை நீங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஐக்கான ரைட் கிளிக் பண்ணி டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு போய்வாங்க. இது பார்த்திங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான், அதாவது சிம்பிளாக போய் பண்ணுறது தான். ஃபுல் ஸ்க்ரீன் உள்ளாடி போனோம். பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து டெஸ்க் ஒன்றுங்கிற போட்டிருக்கு. இதுதான் வந்து நம்மளோட SSD 500 GB. இதில் வந்து MBR GPTங்கிற மாதிரி போட்டுருவாங்க. ஸோ நமக்கு தேவை வந்து GPT தான். ஏன்னா GPT தான் வந்து ஃபாஸ்ட்டாக, MBRோட ஃபாஸ்ட்டாக. MBR வந்து ரொம்ப ஓல்டு பார்ட்டிஷன் ஸ்கீமு. GPT தான் வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய லேட்டஸ்டானது. GPTயில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கொடுத்து ஓகே கொடுத்துவாங்க. ஸோ ஓகே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன்லைன் வந்துச்சு, இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே அன்அலோகேட்டட் இருக்குது. இதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதுக்கப்புறம் டோட்டல் எல்லா இதையும் வந்து பிரிக்கணுமா, அதாவது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்ஸ்டாலைஸ் பண்ணணுமா, அன்அலோகேட்டட் ஏரியாவை வால்யூமுக்கு கொண்டு வரமான்னு கேட்கும். நீங்கள் வந்து தேவையான நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கொடுங்க. இல்லை வந்து இதுக்கான அதாவது கொஞ்சம் ஸ்டோரேஜ் பிரிக்கிறீங்கன்னு இதிலே நீங்கள் பிரிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து புது சட்டம் பிரிச்சுக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்மளோட லெட்டர்ஸ் கேட்கும். அதாவது என்ன லெட்டர் அசைன் பண்ணாலும் நான் வந்து எஃப்ஏ இருக்கணுங்கிற எஃப் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நேம் கொடுக்கணும், அதை கொடுத்துவாங்க. நான் வந்து கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் கொடுத்துவாங்க. ஃபினிஷ் கொடுத்தா பார்த்தீங்கன்னா அது வந்து லோட் ஆகும். லோட் ஆகி ஃபார்மெட் ஆகும். ஃபார்மெட் ஆனதுக்கப்புறம் அதே வந்து இனிஷியலைஸ் ஆகும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட புது வால்யூம் வந்து வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் மட்டும் தான் போட்டிருக்கு. இதோட லெட்டர் என்ன காணலை. லெட்டர் காணலைன்னா ஜஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்க. அதாவது ரீஸ்கேன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அதே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திஸ் பீஸ் ஓப்பன் பண்ணால் அங்கே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு நியூ வால்யூம் எஃப்ங்கிறது வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் டெஸ்ட்டை பார்ப்போம். கிறிஸ்டல் டிஸ்க் மார்க்குங்கிற இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. எஸ்தான பர்மிஷன் எஸ் கொடுத்து வாங்க. எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்குமே இந்த பர்மிஷன் தான் கேட்கும். இதில் நீங்கள் வந்து எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாண்டா இதில் நீங்கள் பண்ண வேண்டியது கீயை கிளிக் பண்ணிவிட்டு எஃப்ங்கிறதுக்கு இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதில் ஆளுங்கிறத கொடுத்தாலே போதும். அதுவே அதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் டெஸ்ட்டு செக் பண்ணி நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணோம். இதில் நம்ம வந்து பார்ப்போம் அஃபிஷியலாக அவங்க வந்து கொடுத்துருந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லைங்கிறது இதிலே நம்மளுக்கு வந்து தெரியும். சேம் டைம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கே டவுட் வரும், என்ன ப்ரோ நீங்கள் வந்து 550 ரீடு 500 MB ரைட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, பட் இதில் வந்து 35 தான் காட்டுதுங்கிற வரும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எக்ஸ்டர்னல் கனெக்டில் கனெக்ட் பண்ணியிருக்கனால இவ்வளோ ஸ்பீடு காட்டுது. இது வந்து நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் ஸ்பீடாக வந்து காட்டியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஹெல்த் வந்து நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது வந்து புதுசுங்கிறதுனால ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்க் சென்டினல் சாஃப்ட்வேர் நான் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஹார்ட் டிஸ்க் சென்டினல். ஸோ இதோட அஃபிஷியல் லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து லைஃப் டைம் எல்லாமே காட்டும், பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இது வரைக்கும் SSD போட்டு நான் இதே மாதிரி செக் பண்ணதில்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் என்னென்ன காட்டுங்கிறத எல்லாமே வந்து டோட்டலாக வந்து செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஹார்ட் டிஸ்க் எடிட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மி. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SSD இதில் பார்த்தீங்கன்னா 100% ஹெல்த் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் 80% மாறிடுச்சு. அப்படி என்றால் இந்த ஹார்ட் டிஸ்கை இந்த SSDயை நான் மாற்ற வேண்டும்.
இல்லைன்னா எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி புது எஸ்எஸ்டியில் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அப்படின்னா எஸ்எஸ்டி எனக்கு மாற்றி தான் ஆகணும். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட எஸ்எஸ்டி வந்துடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் இருந்ததுனால என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. சேம் டைம் வந்து டேட்டா ரிகவரிஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 years தான் வாரண்டி. உங்கள் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் 5 years போடுவாங்க. பட் 3 years வாரண்டி, 2 years வந்து சர்வீஸ் வாரண்டின்னு நினைக்கிறேன். இது எனக்கு கிளியராக தெரியல. நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதை வாங்கியிருக்கேன். நான் செக் பண்ணி பார்த்து பெஸ்ட்டாங்கிறத பார்த்தா வாங்கியிருக்கேன். கம்மி ரேட்டில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா, சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா அது எல்லாமே லைட்டாக ஒன்று கிளிக் பண்ணி பார்க்கலாமே. அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர் ஆட் அதில் பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.